இந்த ஒரு பில்லை வாங்குறதுக்கு நான் எத்தனை கடை ஏறி இறங்கி எவ்வளோ ஜட்மெண்டல் பார்வைகளை கடந்து வந்தேன் தெரியுமா? ஐயோ, கலாச்சாரமே சீர் கெட்டுடுச்சு. ஃபியூச்சர்ல குழந்தையே பிறக்காதே. இந்த மாத்திரை ஒரு தடவை எடுத்துக்கிறதால குழந்தை பிறக்காம போயிடுமா? கலாச்சாரம் சீர் கெட்டுருமா? கொஞ்சம் ஃபேக்சுவலாவும் பிராக்டிக்கலாவும் பேசலாமா? கருக்கலைப்பு மாத்திரைன்றது எம்டிபி பில்ஸ். பட் இந்த கருத்தடை மாத்திரைகள்ன்றது வந்துட்டு பிரெக்னன்சியே ஆகாம ப்ரிவென்ட் பண்றதுக்காக போடுறது. இந்த மாத்திரைக்கு மேலே எழுதியிருக்கு எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் பில்னு. அதாவது அவசர கால கருத்தடை மாத்திரை. நம்ம வாழ்க்கையில எல்லாமே பிளான் பண்ணி நடக்கிறது கிடையாது. சில நேரங்கள்ல நீங்க பயன்படுத்தின ஆணுரை பலனளிக்காம போகலாம். ஒருவேளை கருத்தடை மாத்திரைகளை எடுக்க நீங்க மறந்திருக்கலாம். இன்னும் சில நேரங்கள்ல கண்மூடித்தனமா நம்பின புல் அவுட் மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாம போகலாம். இந்த நேரத்துல கர்ப்பம் தரிக்காம இருக்க இந்த அவசர கால கருத்தடை மாத்திரைகள் பல பேருக்கு ஒரு ஆப்ஷனா இருக்கு. அவசர கால கருத்தடைன்னு பேரை கேட்டதும் அப்போ இது கருக்கலைப்பு மாத்திரையான்னு ஒரு தவறான புரிதல் பலர்கிட்ட இருக்கு. ஆனா இந்த அவசர கால கருத்தடை மாத்திரைகளுக்கும் கருக்கலைப்புக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. சொல்ல போனா இந்தியாவில தேவையற்ற கர்ப்பங்களை தடுக்கவும் கருக்கலைப்புகளை தவிர்க்கவும் 2002 இந்த மாத்திரைகள் குடும்ப நல அமைச்சகத்தால அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. 2005 மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இல்லாம மருந்தகங்கள்ல பெறக்கூடிய மாத்திரையாவும் மாற்றப்பட்டுச்சு. ஆனா 20 வருஷமா சந்தையில இருக்கக்கூடிய இந்த அவசர கால மாத்திரைகள் பத்தி பெண்கள் மத்தியில போதிய விழிப்புணர்வு இல்ல. அமெரிக்காவின் தேசிய மருத்துவ நூலக தளத்துல வெளியான இந்திய ஆய்வுகளின்படி இந்திய மக்கள் தொகையில பாதிக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அவசர கால கருத்தடை மாத்திரைன்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1% குறைவான பெண்கள் தான் இந்த மாத்திரைகளை பயன்படுத்தி இருக்காங்க. கடந்த சில வருடங்கள்ல கணக்கெடுத்துக்கிட்டாலும் அவசர கால கருத்தடை மாத்திரைகள் குறித்து சிலருக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒப்பீட்டு அளவுல இது ரொம்ப குறைவுன்னு சொல்லப்படுது. இதுக்கு முக்கிய காரணம் இதன் மீதான இருக்க தவறான கண்ணோட்டம் தான். இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்க இந்த மாத்திரைகள் நம்ம உடல்ல எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவசர கருத்தடை மாத்திரைகள்ல ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோனுடைய செயற்கை வடிவமா செயல்படுற லெவனோஜெஸ்ட்ரல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்கு. இது சினைப்பைகள்ல இருக்க கருமுட்டையை வெளியிடுறதை தடுத்து ஓவுலேஷனை தாமதமாக்குது. இதுதான் அதனுடைய முக்கியமான வேலை. அது மட்டும் இல்லாம சர்விக்கல் மியூக்கஸை தடிப்பானதாக்கி விந்தணுக்கள் கருப்பைக்குள்ள எளிதா செல்ல முடியாத சூழலை உருவாக்குது. இதன் மூலமா விந்தணுக்களும் கருமுட்டையும் சேராம போறதால கருவுறுதலுக்கான வாய்ப்பும் குறையதை தவிர கருக்கலைப்பு நிகழ்றதில்ல. ஆனா இங்கதான் டைமிங் ரொம்ப முக்கியம். அன்பிளான்ட் இல்லைன்னா அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் நிகழ்ந்ததுக்கு அடுத்த நொடியே உங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடும். அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் நடந்த 12 மணி நேரத்துல இருந்து அதிகபட்சம் 72 மணி நேரத்துக்குள்ள இந்த அவசர கால கருத்தடை மாத்திரையை நீங்க எடுத்துக்கணும்னு அறிவுறுத்தப்படுது. கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி மாதிரி தெரியுதுல்ல? ஆனா இங்கதான் பல முக்கியமான விஷயங்கள் கவனிக்கப்படணும். அவசர கால கருத்தடை மாத்திரைகளை எடுத்துக்கிட்டா சிலருக்கு வாந்தி, மயக்கம், தலைவலி, மார்பகத்துல லேசான வலி, லேசான ரத்தப்போக்கு போன்ற உடல் அசௌகரியங்கள் ஏற்படுறது வழக்கமான சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்லப்பட்டாலும் உரிய மருத்துவர்கள் அறிவுரை இல்லாம இந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டா இதை விட பல பிரச்சனைகள் வரலாம்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. சோ நம்ம எடுத்துக்கிற இந்த லீவோநார்ஜெஸ்ட்ரால் ஐபில்ன்ற டேப்லெட்ல வந்துட்டு ஒன்லி ப்ரொஜெஸ்ட்ரான் மட்டும் தான் இருக்கு, ஈஸ்ட்ரோஜன் காம்பனன்ட் இல்ல. சோ இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே சேஃப் தான். ரொம்ப ரேரா வந்து இந்த ரொம்ப லிவர் டிசீஸ் இருக்கவங்க, கிரானிக்கா கல்லீரல் பிரச்சனைகள் இருக்கவங்க வந்து இந்த டேப்லெட் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். தலைவலி மாதிரி அடிக்கடி வரவங்க வந்து இந்த டேப்லெட் எடுக்கிறத ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். மற்றபடி ஹார்ட் பேஷண்ட்ஸா இருக்கட்டும், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ், இவங்க எல்லாருமே இந்த டேப்லெட் எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே இது சேஃப் தான். மருத்துவர்கள் அறிவுரையின்படி எடுத்துக்கிட்டாலும் இது நிச்சயம் 100% செயல்படும்னு சொல்ல முடியாது. இதுக்கு இந்த மாத்திரையை எடுத்துக்கிட்ட டைமிங் மட்டும் இல்லாம பல காரணங்கள் இருக்கு. அதிக உடல் எடை கொண்ட பெண்கள் மாத்திரையை எடுத்துக்கும் போது அதனுடைய செயல்திறன் குறையலாம்ங்கிறதால மருத்துவரை பரிந்துரைக்கிறது நல்லதுன்னு சொல்லப்படுது. ஒருவேளை மற்ற உடல்நல பிரச்சனைகளுக்காக நீங்க எடுக்கிற மாத்திரைகளால கூட சில நேரங்கள்ல அவசர கால கருத்தடை மாத்திரைகளின் செயல்திறன் குறையலாம். அதே வேளையில இந்த மாத்திரைகள் ரெகுலர் கருத்தடை முறையாகவும் இருக்கவே முடியாது. ஒவ்வொரு தடவை அன்பிளான்ட் செக்ஸ் நடக்கும் போதும் அவசர கால கருத்தடை மாத்திரைகள் வந்து காப்பாத்தும்னு நினைக்கவே கூடாது. பெயருக்கு ஏத்த மாதிரி அவசர சூழல்கள்ல மட்டுமே எடுத்துக்கணுங்கிறது தான் மருத்துவர்களின் அறிவுரை. முக்கியமா வந்துட்டு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, ஒரு 6-7 மந்த்ஸ் தான் ஆகுது, அன்பிளான்டா பிரெக்னென்ட் ஆகிட்டு நிறைய பேர் வருவாங்க. அதெல்லாம் வந்துட்டு அந்த அபார்ஷனா ரொம்ப ரிஸ்கியான அபார்ஷனா இருக்கும். ஸோ இது மாதிரி அன்பிளான்ட் அபார்ஷன்ஸ்க்கு வந்து எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன் வந்து நம்மளுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். பட் ஆனா அன்பிளான்டா ஒரு இன்டர்கோர்ஸ் இருந்துட்டு அடிக்கடி டேப்லெட், ஒரு பேஷண்ட்லாம் வந்துட்டு லாஸ்ட் 1 இயர்ல வந்துட்டு 40 டைம்ஸ் ஐபில் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்திருக்காங்க. பாடி வந்து நார்மலா அதோட ப்ராசஸ் நடத்திட்டு இருக்கு.
நம்ம வந்து உள்ள புகுந்து அக்யூட்டா ஒரு டேப்லெட் கொடுத்து அந்த ப்ராசஸையும் நம்ம சேஞ்ச் பண்றோம். அது மாதிரி பண்ணும்போது இது அடிக்கடி பண்ணோம்னா கண்டிப்பா வந்து டோட்டலாவே நம்ம ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். இது மட்டும் இல்லாம பாலியல் துன்புறுத்தல் போன்ற மோசமான சூழல்களுக்கு உட்பட்டவர்களுக்கான சிகிச்சையின் போது அவசர கால கருத்தடை மாத்திரைகளும் முக்கிய பங்காற்றும்னு சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகமே பரிந்துரைக்குது. இந்த மாதிரி சூழல்கள்ல பெண்களுக்கு உதவும் அவசர கால கருத்தடை மாத்திரைகள் மீது தவறான புரிதல்கள் இருக்கதான் செய்யுது. இதன் விளைவா குடும்ப கட்டுப்பாடு மற்றும் குடும்ப நல திட்டங்களை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறதுல முன்னோடி மாநிலமா இருக்கிற தமிழகத்திலேயே இந்த மாத்திரைகள் மீது ஒரு மறைமுகமான தடை இருக்குன்னு சமூக ஆர்வலர்கள் கருதுறாங்க. தேசிய அத்தியாவசிய மருந்துகளின் பட்டியலின்படி லெவனோஜெஸ்ட்ரல் மாத்திரைகள் எல்லா ஆரம்ப சுகாதார மையங்களிலும் மலிவு விலையிலும் உறுதி செய்யப்பட்ட தரத்துடனும் இருப்பு வைக்கணும். இந்த மாத்திரைக்கு அதிகாரப்பூர்வமாகவோ எழுத்துப்பூர்வமாகவோ ஆவணப்படுத்தப்பட்ட எந்த தடைகளும் இல்ல. ஆனா சென்னை போன்ற முக்கிய நகரங்கள்ல கூட இந்த மாத்திரைகள் அவ்வளவு எளிதா கிடைக்கிறது இல்லைங்கிறது வருத்தம் அளிக்கும் விஷயமா தான் சமூக ஆர்வலர்கள் கருதுறாங்க. தனது உடல் சார்ந்த முடிவுகளை எடுக்கிற உரிமை ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கும் சூழல்ல அவசர கால கருத்தடை மாத்திரைகள் குறித்த விழிப்புணர்வும் வழிகாட்டுதல் மட்டும் இல்லாம அதன் மீதான எளிய அணுகுதல் தன்மையும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் உரிமைகளை பாதுகாக்கிறதுல அவசர கால கருத்தடை மாத்திரைகள் மீதான ஒரு சரியான புரிதல் ஒரு தெளிவான மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனா திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறேன், இது வெறும் அவசர கால கருத்தடை மாத்திரை தான். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. நன்றி.